அதாவது ஒண்ணு வந்து எங்க ஊர்ல இருக்கிற பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வேணாம் சொல்லிட்டோம். அதனால பாலிடிக்ஸ் வேண்டாம். ஆனா வந்து இப்ப வந்து நம்ம இப்ப காலேஜ் ஆரம்பிக்கிற நேரம். இப்போ வந்து அடுத்த வாரத்துக்கு இன்னும் 2 வாரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. செப்டம்பர் ம், ஃபர்ஸ்ட் வீக் ம், இங்க ம், காலேஜ் இந்தியால இருந்து ஒரு குரூப் வரும் இங்க. ம், இந்தியால இருந்து பெரிய குரூப்பே வந்துரும் இங்க. ம், ம், ஆம், ஒரு காலேஜ்ல 150 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காலேஜ், ஒரே ஒரு காலேஜ் மட்டும் சொல்றேன். அந்த ம். 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல 150 ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியால இருந்து வராங்க. ஓ. அவ்வளவு பேர் இந்தியால இருந்து வராங்க. ம், ம், ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம புரியணும். அதாவது ம், என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வருது, இங்க ம், பாஸ்டனுக்கு வருது. ம், ம், நான் என்ன எங்க வீட்டு இதுலயும் போட்டிருக்கேன்னா, ம். அதாவது ஒருத்தரும் வந்துங்க இந்தியால ஸ்டூடெண்ட் லோன் வாங்கிட்டு வராங்க. 80 lakhs. கரெக்ட். 80 lakhs குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க இந்த ஊர்ல படிக்கிறதுக்கு. ஆமா, ஸோ ஆமா. இந்த ஊர்ல காலேஜ் ரொம்ப காஸ்ட்லி. ம், காலேஜுக்கு அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வராங்க 2 வருஷம் படிக்கிறதுக்கு, மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு. ஆனா அது முடிச்ச உடனே அவங்களுக்கு பெரிய பேர்டன் இருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டும் இல்ல. கிடைக்கலாம் இல்ல. இல்ல அப்புறம் காம்படிஷன் ரொம்ப பயமா ரொம்ப ஜாஸ்தி போயிருச்சு. இன்னொன்னு இங்க வர்றவங்க வந்து மெயினா என்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க. அங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க வராங்க. ஏன்னா மெடிக்கலுக்கு உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். என்ஜினியரிங் படிச்சுட்டு ஈஸியா அங்க என்ஜினியரிங் முடிச்சிடுறாங்க, இங்க ஒரு அட்மிஷன் கிடைக்குது, வராங்க. ஆனா என்ஜினியரிங் ஃபீல்டு வந்து ஃப்ளட் ஆயிருச்சு. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது முந்தி மாதிரி கிடையாது. அதுல வந்து அஹ், நீங்க வெறும் பியோர் என்ஜினியரிங் வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தெரியாம இங்க வந்து கஷ்டப்படுறவங்க கிராஜுவேட் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பணத்தை வச்சுட்டு படிச்சு முடிச்சிடுறாங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்காக திண்டாடுறாங்க. கிடைச்சாலும் ஒரு 3 இயர்ஸ். ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், அவன் கான்ட்ராக்ட், அவன் 3 வருஷத்துக்கு முந்தி முடிச்சான் ம், என்ஜினியரிங். பிஇ படிச்சுட்டு இங்க வந்து இது பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸுக்கு வந்தான். அவன் படிச்சுட்டு உடனே அவனுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வேலை கிடைச்சது. ம். இந்த இந்த வருஷம் ஒரு கான்ட்ராக்ட், அடுத்த வருஷம் அதை ரினியூ பண்ணாங்கன்னா அவனுக்கு வேலை இருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. வேற ஒரு இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒன்றும் கொடுக்கல. அவனே தான் எல்லாம் கையில இருந்து போட்டுட்டு இருந்தான். இப்போ 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வேலை போயிருச்சு. அவனுக்கு வேலை தேடி தேடி பார்த்து அமெரிக்கால கிடைக்கவே இல்லை. இப்போ கனடாக்கு போயிருக்கான். இந்த ம். மாதிரி திண்டாடுறவங்க நிறைய இருக்காங்க. நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, யார் இதை பாக்குறாங்கனாலும் இங்க வரத்துக்கு முந்தி யோசிங்க. இங்க வரத்துக்கு முந்தி இத்தனை ரூபா போட்டுட்டு அப்புறம் வர்றதும், நீங்க பெரிய காலேஜஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம். இப்போ ஐஐடிக்கோ, இது ஐஐடி படிச்சுட்டு வரவங்க வேற, இங்க எம்ஐடிக்கோ கால்டெக்கோ அந்த மாதிரி ஹை டாப் யூனிவர்சிட்டிக்கு வரதில்லை இவங்க எல்லாம். இவங்க சாதாரண ஒரு காலேஜுக்கு, ஸ்டேட் காலேஜுக்கு வராங்க. ஸ்டேட் காலேஜுக்கு ஃபெலோஷிப்பே கிடையாது, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊர் குழந்தைங்களுக்கு தான் ஸ்டேட் காலேஜ் வந்து ஃபெலோஷிப் கிடைக்கும். இந்தியால இருந்து வரவங்களுக்கு கிடையாது. அப்புறம் இங்க ஃபெலோஷிப்பும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. எல்லா பணத்தையும் செலவழிக்கிறாங்க. இப்ப இங்க வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் அப்புறம் சொல்றேன். ஆனா வந்து இங்க வந்து அவங்க திண்டாடும் போது முடிச்சிட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களும், முடிச்சிட்டு கொஞ்ச நாள் வேலை இருந்துட்டு வேலை போறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இங்க வரணும் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டிக்கு வந்தீங்கன்னா ஸ்டைப்பன் கிடைக்கும். அப்போ 6 வருஷம்னாலும் உங்களுக்கு ஸ்டைப்பன் கொடுக்குறாங்க. அதுல கவலையே கிடையாது. நீங்க அங்க எம்எஸ்சியை முடிக்கணும், ஜிஆர்இ டோஃபல் எழுதிட்டு இங்க பிஹெச்டிக்கு இங்க வரணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃப். இன்னொன்னு என்னன்னா, அதை முடிச்ச உடனே இந்த ஊர் கையில பெரிய ஹையஸ்ட் லெவல் டிகிரி கிடைச்சிருது, பிஹெச்டி. அதை வச்சுட்டு அவங்க நல்லாவே ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில டீச் பண்ணலாம், ஃபார்மசூட்டிக்கலுக்கு போகலாம். அந்த இன்ஜினியரிங் போய் அந்த சயின்ஸ், பேசிக் சயின்ஸை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வர்ற குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இது மூலம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அடுத்த ஜெனரேஷனையாவது சயின்ஸ்ல விட்டு பிஹெச்டிக்கு அமெரிக்கா போவோம். நான் கடன் வாங்கிட்டு அமெரிக்கா போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட அங்கே இருக்கணும்னு சொல்ல விரும்பினேன்னா அதுதான் சொல்றேன்.